குழந்திருக்கிற யாவருக்கும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் வாழ்த்துக்கள். பிதாவாகிய தேவனிடம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. நாம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட இந்த 8 மனிதர்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதுவரையிலும் ஆவியில் எளிமையுள்ளவர்களை குறித்து நாம் தியானித்தோம், துயரப்படுகிறவர்களை குறித்து நாம் தியானித்தோம், சாந்த குணமுள்ளவர்களை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறது நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். தேவனுடைய நீதி என்பதுதான் நாம் பார்க்க வேண்டியது. பழைய ஏற்பாட்டிலே அநேக நீதிக்குரிய காரியங்கள் நிறையா இருக்குது. நியாயப்பிரமாணம் முழுவதும் அதை தான் போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவன் பாவம் செய்வானேயானால் அவன் அந்த பாவத்திற்காக ஏதாவது ஒரு பரிகாரத்தை அவன் செய்த, ஒரு ஆடோ ஒரு மாடோ ஏதோ ஒரு பழியை செலுத்திவிட்டால் அந்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே அப்படிப்பட்டதான ஒரு காரியங்கள் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாடு ஒரு தெளிவான ஒரு நீதியை நமக்கு போதிக்கிறது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டின் ஒரு நிழலாகத்தான் இருக்கிறது. அது நிஜம் அல்ல. புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட நீதிதான் நிஜமானது, அதுதான் உண்மையானது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற நீதி, அந்த நீதிதான் நாம் தேட வேண்டிய ஒரு நீதி. அந்த நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள். பசித்தாகம் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்போது, ஒரு அநீதியான ஒரு காரியம் நடக்கும்போது ஐயோ இப்படி நடக்குதே அப்படின்னு நமக்குள்ளே ஒரு வேதனை அல்லது ஒரு ஏக்கம் இந்த மாதிரியெல்லாம் வரும் இல்லைங்க. அப்போது நீதி நடக்காமல் அநீதி நடக்கும்போது நமக்கு ஒரு ஏக்கம் அல்லது ஒரு வேதனை அதை வரும். அப்போ நீதியான காரியங்கள் நடக்க வேண்டும் என்ற ஒரு பசியும் தாகம் உள்ளவர்கள், அப்படி உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். முதலாவது நீதி அப்படின்னு பார்க்கும்போது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தான் நாம் தேட வேண்டும் என்று நமக்கு புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவனுடைய நீதியை நாம் தேட வேண்டும். ரோமர் 3ஆம் அதிகாரம் 20லிருந்து 22 வசனங்களை வாசிக்கும்போது நாம் பார்க்கிறோம், இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவை நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. அதாவது பாவம் என்ன என்பதை நியாயப்பிரமாணம் போதிக்கிறது. நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அதாவது என்ன, ஒரு சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த சட்டத்தை மீறும்போது அது பாவம் என்று சொல்லப்படுகிறது. நம்ம ரோட்டில் போகிறோம், டிராஃபிக் சிக்னல் இருக்குது, அந்த சிக்னலை மீறி கொண்டு நாம் போகும்போது என்ன, அது தண்டனைக்குரிய ஒரு செயல் என்று நாம் பார்க்கிறோம். அப்போது சட்டத்தை மீறுவது தான் பாவம். அந்த சட்டம் என்ன என்பதை நியாயப்பிரமாணம் நமக்கு சொல்லுகிறது. கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் என்ன, இதுதான் பாவம்னா என்ன அப்படிங்கிறதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு உபாத்தியாக என்று நாம் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். அது என்ன என்பதை கற்றுக் கொடுக்கிறது தான் நியாயப்பிரமாணம். ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தினாலே ஒரு மனுஷனும் நீதிமானாக முடியாது. ஏன்னா நியாயப்பிரமாணம் மனுஷனுக்கு பாவத்தை குறித்து அறிவு கொடுக்கிறது. அந்த பாவத்தை குறித்து அறிவு கொடுத்து அந்த பாவத்திற்கான தண்டனையை அந்த நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. அப்போது எந்த மனுஷனும் அதன் மூலமாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. 21வது வசனம், இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணம் தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. இப்போ இந்த இடத்துல பவுல் ரோமருக்கு எழுதும்போது ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசமே விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி. இப்போ தேவனுடைய நீதி
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக அல்லது அவரை விசுவாசிப்பதன் மூலமாக நமக்கு உண்டாயிருக்கிறது என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதே ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நீதி உண்டாயிருக்கிறது. அதற்கு பின்பு தேவனுடைய ராஜ்யம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ராஜ்யம் என்ன? அங்கே நீதியும் சமாதானம் தான் இருக்கும். தேவனுடைய ராஜ்யம் நீதி உள்ளது, சமாதானம் உள்ளதாக இருக்கிறது. ரோமர் 4 ஒரு காரியத்தை வாசிக்கும்போது 5 ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமனாக்குகிறவிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அதாவது இந்த இடத்துல ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு, புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆபிரகாமின் விசுவாசம் ஒரு பாடமாக இருக்கிறது. ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நாம் தேவனுடைய நீதியை உடையவர்களாக இருக்கிறோம். அவருடைய விசுவாசமே அது அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இன்னும் வேதத்தில் அநேக வசனங்கள் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:31 அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த இடத்துல பேசப்பட்டிருக்கிறது. 30 அந்தபடியே நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டீர்கள், எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுடன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே என்ன? தேவனால் நமக்கு நீதியாக இருக்கிறார், ஞானமாக இருக்கிறார், பரிசுத்தமாக இருக்கிறார். இன்னும் 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள்ளே தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இடத்துல தேவனுடைய நீதி என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் அறியாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமானார். அதுவே என்னவா? தேவனுடைய நீதியாக இருக்கிறது. நாம் நம்முடைய கிரியையினாலே அல்லது நம்முடைய பலத்தினாலே நிச்சயமாக நாம் பாவ மீட்பு பெற முடியாது. நான் ஒரு ஆடையோ ஒரு மாடையோ நான் பலி செலுத்தும் போது அதனால் எனக்கு பாவத்திலிருந்து மீட்பு கிடைக்காது. ஆனால் குற்றமற்ற மாசற்ற இரத்தமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது, நம்மை நீதிமானாக மாற்றுகிறது, நம்மை பரிசுத்தவானாக மாற்றுகிறது. நம்முடைய சொந்த கிரியையினாலே அது அந்த மீட்பு நமக்கு கிடைக்கவில்லை. தேவனுடைய உன்னதமான கிருபையினாலே, அளவற்றவருடைய கிருபையினாலே நாம் அந்த மீட்பை பெற்றிருக்கிறோம். எபேசியரில் வாசிக்கிறோம், இது தேவனுடைய ஈவு, இது கிரியையினாலே உண்டாகாமல் கிருபையினாலே உண்டாயிருக்கிறது என்று எபேசியரில் வாசிக்கிறோம். இது தேவனுடைய ஈவு. அந்த ஈவு இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவன் நமக்காக அவரை பாவமாக்கினார். இது என்னவா? தேவனுடைய நீதியாகும் படிக்கே. கலாத்தியர் 5:4 நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமன்றாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். இந்த இடத்துல அங்கே கலாத்திய சபையார் முன்பு இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இருந்தவர்கள் பிற்பாடு ஏற்கிற சபையில் ஏற்பட்ட குழப்பத்தினாலே அவர்கள் ஒரு வேறு வழியாக அவர்கள் போகிறார்கள். அவர் என்ன நினைக்கிறார்கள்? நியாயப்பிரமாணத்தினாலே நமக்கு நீதி உண்டாகும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அப்போது பவுல் கலாத்திய நிருபத்தை எழுதும்போது 5 சொல்றார் பாருங்க, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக்க விரும்புகிற நீங்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். நியாயப்பிரமாணம் நமக்கு நீதியை கொடுக்கும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் என்ன? கிறிஸ்துவின் கிருபையை விட்டு நீங்கள் விழுந்து விட்டீர்கள் அப்படின்னு அவர் சொல்றார். அப்போது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு நீதி என்பது என்ன. தேவனுடைய நீதி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டான அந்த நீதி. அந்த நீதியின் மேல் நாம் பசித்தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த நீதி நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்காக நாம் பசித்தாகம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி நாம் பசித்தாகம் உள்ளவர்களாக இருக்கும்போது தேவன் நமக்கு அதன் மூலமாக ஒரு திருப்தி அடையும்படி செய்கிறார். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள்.
இந்த நீதியின் மேல் பசித்தாகம் இருக்கிறவர்கள் நிச்சயமாக திருப்தி அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தியுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். நாம் எதை சிந்திக்க வேண்டும் என்று பவுல் இந்த இடத்துல லிஸ்ட் கொடுக்குறாரு. அந்த இடத்துல நீதி என்பதை சொல்லப்பட்டிருக்கு. அந்த நீதியை நாம் நினைத்திருக்கும் போது அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, நாம் திருப்தி அடைகிறோம். எப்படி? சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறார். இதையே நீங்கள் சிந்திக்க வேண்டும். நீதியை சிந்திக்க வேண்டும், உண்மையை சிந்திக்க வேண்டும், ஒழுக்கமுள்ளதை சிந்திக்க வேண்டும், அன்பை சிந்திக்க வேண்டும், புகழை சிந்திக்க வேண்டும், கற்பை சிந்திக்க வேண்டும். இதையே நாம் சிந்தித்து கொண்டிருக்கும் போது, இதன் மேலேயே நாம் பசித்தாகம் உள்ளவர்களாக இருக்கும்போது, அடுத்த வசனம் மிக அருமையாக சொல்லியிருக்கிறது, சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். நாம் அதன் மூலமாக திருப்தி அடைகிறவர்களாக நாம் இருக்கிறோம். இப்படி நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் எப்படி திருப்தி அடைகிறார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். 7:13. அப்பொழுது மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கி தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தவர்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, இது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியோட இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆனபடினால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அடுத்தது பாருங்க, இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. முதல்ல பாருங்க, அந்த 13-14 வசனத்துல நாம் வாசிக்கிறோம், அவர்கள் யாராம்? தேவனுடைய நீதி நிறைவேறும்படி பசித்தாகம் உள்ளவர்களாக இருந்த ஜனங்கள். ஆட்டுக்குட்டியோட இரத்தத்தினாலே தங்கள் ஆடைகளை தொய்த்து வெளுத்தவர்கள். இவர்கள் என்ன ஆகிறாங்க? இப்போ திருப்தி அடைகிறார்கள். அவர்களுக்கு இனி பசி இல்லை, தாகம் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதில்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டையில் நடத்துவார். தெய்வம் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். இவர்கள் பாருங்க, ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டையிலே நடத்தப்படுகிறார்கள். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ள ஜனங்கள் திருப்தி அடைகிறார்கள். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ள ஜனங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். ஏனால் அவர்கள் திருப்தி அடைகிறார்கள். அந்த திருப்தி ஒரு நித்தியமான ஒரு திருப்தி. இனிமேல் அவர்களுக்கு பசி இல்லை, இனிமேல் அவர்களுக்கு தாகம் இல்லை, அவர்கள் இனிமேல் எந்த உபத்திரமும் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் ஒரு நித்திய திருப்தியை அடைந்திருக்கிறார்கள். தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்று பசித்தாகம் உள்ள ஜனங்கள். சங்கீதம் 17:15 பாருங்க, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன். சங்கீதக்காரன் என்ன அழகா சொல்றான், நீதியில் உம்முடைய முகத்தை நான் தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன். அப்போ நீதி நிறைவேற வரும்படி பசித்தாகம் உள்ள ஜனங்கள் நிச்சயமாக திருப்தி அடைகிறவர்களாக இருக்கிறார்கள். சங்கீதம் 65:4 உம்முடைய பிரகாரங்கள் வாசமாக இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்ந்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டில் நன்மையால் திருப்தி ஆவோம். அழகான ஒரு வார்த்தை, எவ்வளவு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை, நாம் திருப்தி அடையும்படியுமான ஒரு வார்த்தை. பரிசுத்த ஆலயமாகும் உமது வீட்டில் நன்மையினால் திருப்தி ஆவோம். அப்போ நீதியின் மேல் பசித்தாகம் உள்ள ஜனங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். நாம் அந்த தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிற ஒரு ஜனமாக நாம் இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாகிய நாம் அந்த தேவனுடைய நீதி நிறைவேறும்படி நாம் பிரயாசப்பட வேண்டும். நாம் அது சொல்லப்பட்ட பிரகாரம் நாம் பசித்தாகம் உள்ளவர்களாக நாம் இருக்கும்போது நிச்சயமாக தேவன் நமக்கு நித்திய ஒரு திருப்தியை தருவார். அந்த திருப்தி அழிந்து போகாத ஒரு திருப்தி. இனி அவர்கள் பசி அடைவதில்லை, தாகம் அடைவதில்லை, வெயிலாக உஷ்ணமாவது அவர்கள் மேல் படுவதில்லை. உபத்திரவங்கள், துன்பங்கள், வேதனைகள் நீதியின் நிமித்தம் அதையெல்லாம் நாம் அடையும் போது நிச்சயமாக தேவன் அதை பார்க்கிறவராக இருக்கிறார். நாம் திருப்தி நிச்சயமாக அடைவோம். அப்போ நீதியின் பசித்தாகம் உள்ள ஜனங்கள்
பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள். மட்டும் பொறுமையை கேட்டவங்கள் ஒவ்வொருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.